ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பீட் பிரேஸ்லெட்டுக்கும் ரெசின் கீ செயின்ஸ்க்கெலாம் வந்து மேக் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் பொருளெல்லாம் நான் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். இது வந்து மொத்தமாக ஒரு 2-3 மந்த்ஸாக சேர்ந்து வச்சுருந்த வீடியோஸு. சேர்த்து ஒரே வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து கட்டரு, பில்லரு, அந்த இதெல்லாம் இருக்கும், செட்டு இருக்கும் இல்லையா, டூல்ஸு, அந்த செட்டு நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். லோக்கல் ஸ்டோரில் பார்த்தப்போ அது நல்லா தான் இருக்குது. ஆனாலும் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் சரி மீஷோவில் வாங்கினா ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஆன்லைன் வெப்சைட்டில் இது பண்ணி தான் வாங்கினேன். இதனோட ப்ரைஸ் வந்து 251 வருது. 4 பீஸ் இருக்குது. ஒன்று வந்து கட் பண்ணுறது, இன்னொன்று அதை வச்சு நசுக்கிறது, இன்னொன்று வந்து லைட்டாக அந்த வளையெல்லாம் வந்து பெண்ட் பண்ணி இது பண்ண முடியும், இன்னொன்று லைட்டாக பெண்ட் பண்ணுறது. அது மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. நம்மக்கிட்ட இந்த டூல் இருக்கும்போது நம்ம வந்து ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த டூல் ரொம்ப பெஸ்ட்டு. நம்மக்கிட்ட இது இருந்துச்சுன்னா நீட்டாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணவோ இல்லை எடுக்கவோ ஈஸியாக இருக்கும். அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து லோக்கலில் பார்த்தேன், சரி வரல. அதனால தான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இது தேவைன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் 2-3 வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு மீஷோவில் வந்து இதனோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 250க்குள்ளே தான் ப்ரைஸ் பார்ப்பேன். அதுக்கு மேலே போச்சுன்னா நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோன்றப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரைஸும் வந்து பார்த்து பார்த்து தான் பண்ணணும். எடுப்பிலே பண்ண முடியாது. இன்னொன்றும் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஜுவல்லரி மேக் பண்ணுற அந்த ஒயர் இதுக்கு திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நான் லோக்கல் ஸ்டோரில் பார்த்தப்போ திக்னஸ் கம்மியாக இருந்துச்சு. சரி இது வாங்கி பார்ப்போம்னு சொல்லிவிட்டு நான் இதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணி பார்க்கும்போது தான் இது எப்படி இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது அமேசானில் வந்து 143க்கு வந்து கீ செயின்ஸ் வந்து 60 கீ செயின்ஸு 2 செட்டாக நான் வாங்கினேன். ஏன்னா வந்து இப்போ தான் கொஞ்சம் கீ செயின்ஸ்லாம் மேக் பண்ணிகிட்ருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் லம்பாக கிடைக்கும்போது நம்ம அதை வாங்கி மொத்தமாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம அடிக்கடி வந்து 20 பீஸு 30 பீஸுன்னு வாங்க தேவையில்ல. 50 பீஸ் வந்து 134 வருது. அதே மாதிரி 60 பீஸு சாரி 60 பீஸு. இதில் 20 பீஸும் வாங்கிக்கலாம், 60 பீஸும் வாங்கிக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். சரி நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு செட்டு வாங்கினேன். அது வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது மாதிரி கொடுக்குறதுக்கு போயிடுச்சு. இப்போ செகண்ட் செட்டு வாங்கினது பிஸ்னஸ்க்காக வாங்கியிருக்கேன். ஒரு பொருளையும் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது இப்போ கீ செயின்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா என்னென்ன பொருள் வாங்குறீங்க, அதனோட ப்ரைஸு, ஒரு பீஸோட ரேட்டு, அது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே மொத்தமாக வாங்கி போட்டுட்டு இவ்வளோ ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுறத விட ஒரு ப்ரைஸுக்கும் ஒரு பீஸ் எவ்வளோ ரேட் அப்படின்றத பார்க்கணும். இது வந்து செயின் மேக் பண்ணுறது. செயின் வந்து இது வந்து நார்மல் அந்த செயின் ஜெயம்புரியத்தில் வாங்கின செயின் வந்து ஒரு மாதிரி ரன்னிங் செயின் மாதிரி இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சைடில் ரவுண்டாக அழகாக இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு இந்த செட்டு வந்து சில்வரும் கோல்டும் வாங்கியிருக்கேன். அதிலே வந்து ஹோலும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மேக்கிங் வீடியோவும் ரெசின் வச்சு டாலர் வச்சு நான் மேக் பண்ணுற வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இதனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த செயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் வந்து எனக்கு அது மனசே கஷ்டமாக போயிடுச்சு. அந்த ஸ்டிக்கர் வந்து எடுத்துகிட்டு வரல, அதுலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு. கட் பண்ணி நம்ம இப்போ கம்மு வச்சு தான் ஒட்ட முடியும் போல இருக்குது. 99 ருபீஸ்க்கு வந்து 2 செட்டு வாங்கினோம். ஒரு செட்டு தரமாட்டாங்க. 99 ப்ளஸ் இன்னொரு 99 வாங்கினா தான் அது. நான் வந்து ஃபஸ்ட்டு ரோல் தான் பார்த்தேன். சரி இது வந்து சரி ரோல் வேண்டாம், இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ப்ரைஸு, பரவாயில்ல சமாளிச்சிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன். கடைசியில் பார்த்தா அதை வந்து நான் தனியாக எடுத்துகிட்டு வரல. இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது லைட்டாக ஹீட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கணும்.
அடுத்தது வந்து நான் பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற நீடில் வாங்கியிருக்கேன். போன வீடியோவிலேயே நான் வந்து அந்த நீடில் காமிச்சிருப்பேன். இதனோட ப்ரைஸ் வந்து 143. 8 பீஸ் இருக்குது. இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் ஒரு 50% தான். ஒரு 75%ஆவது குவாலிட்டி இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் லைஃப் வரும். 100%னா நம்ம ரேட் அதிகமாகும். ஆனால் வந்து இது ஒரு 50% தான் குவாலிட்டி இருக்குது. ரொம்ப மெலிசா இருக்குது. ஆனாலும் ஓகே தான். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.